வாங்க நம்ம ரிலீஸ் பார்க்கலாம். வா மச்சான். பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்ல ஒரே தொல்லை. நாம அரியர்ஸ் எக்ஸாம் எழுத போறது பிக்னிக் போற மாதிரி அதான் எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல நண்பா. இந்த பாருங்க பாஸ், அடுத்த தடவை நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் எழுத வரப்போ நீங்க ஒய்ஃபோட தான் வரணும் சொல்லிட்டேன். கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணணும் பாஸ். காந்தி காலத்துல இருந்து அரியர் நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதடா, ஓங்கி அப்பிடுவேன். இந்தாங்க பாலு. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வருஷமாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கல? கண்டிப்பா கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். டேய், என்னடா இது? பாலு நைட் குடிச்சிருப்பியே? தூங்கிட்டேன். வயசான ஆளு மச்சான், பாவம் தூங்கி. ஓ, ஃப்ரெண்ட்ஷிப். பாஸ், நம்ம அடுத்த பிளான் என்ன? உனக்கு ஃபேமிலி பிளானிங் தான். ஒண்ணு கேட்கல பாஸ், நம்ம அடுத்த கிட்ட திட்டம் என்ன பாஸ்? டேய், நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான் நீங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, முட்டி போட வைக்க போறாங்க. போடா. டேய், ஓவர் ஏல மிஸ்ஸிட் வந்து மாட்டி விடுவா. போடா. டேய், இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏண்டா? பின்ன ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் விடாது. போடா. ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. காலையில இருந்து இந்த நாயோட நாய் அலையிறோம், இந்த அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே. இப்படியே போய்க்கிருந்தா நாய்க்கு மாதிரி நம்மளுக்கு நாக்கு தொங்கிரும். இதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் பூமி. பூமியா? பூமி சாருன்னு சொல்லணும். இனிமேல் எவனாச்சும் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டீங்க மூஞ்சி பஞ்சராயிரம் ராஸ்கல். ஆஹா, இது வீடு இல்லப்பா, கோயில். நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி. பூமியே வெளியே வாப்பா. யார் பாது? உங்க ஃப்ரெண்டா? பாஸ், நான் உங்க அசிஸ்டன்ட் பாஸ். இந்த அம்மாவாசை உங்க கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு சார். ப்ளீஸ் அக்செப்ட் மீ. யாரே நீ? தம்பி, என்ன அண்ணன் கும்பிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க. நீ கும்பிடுறா. கும்பிட்டா தானே அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்பாரு. பாஸ், எப்படி நம்ம நாயோட பாஸ்? எந்திரியா? மாட்டேன். என்ன கமிட் பண்ணா தான் எந்திரிப்பேன். கமிட். யாரா அது? காலங்காத்தால வந்து அனுமார் மாதிரி நிக்கிறா. அப்படியா இருக்கு? எந்திரா. எனக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு உன்கிட்ட கேட்டானா? பாஸ், முருகனை கட்ட மொட்டை போடுறான், உடம்ப கட்ட சட்டை போடுறான். அது மாதிரிதான் பாடி கட்டுங்கிறது கேட்காம சேர்றது. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிக்காத சுட்டி காட்டுங்க சார். அவன் அங்கேயே வெட்டி போட்டு கேக்குறான் இல்லடா? சொல்லு, தைரியமா சொல்லுங்க. என்னைய வெட்டி போடட்டும். இவரையா? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவன் வேற. ஏன் பாஸ், பேக்கிங் டாக்கிங் உள்ள விட்டு வந்துருவா. தெரு நான் என்ன கூட்டு வந்துட்டு. பாஸ், இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் தம்பியை பத்தி தப்பா பேச பொறுக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தெரு நாய் கிடையாது. ட்ரைனிங் டாக். நின்னு வேணா பாருங்க, என் சிங்கத்தை செக் பண்ணி காட்டுறேன். இது பந்து. தம்பி, அது பாத்தீங்களா பாஸ், தூக்கி போட்ட பந்த உடனே எடுத்து கொண்டாந்து கொடுக்குது பாருங்க. இதுக்கு மட்டும் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். பால் எடுத்துட்டு வரதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? ஒரே நிமிஷத்துல நீ அப்ப எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி சரி, ஓகே. என்ன கொடுவா கொடுவா குமார்த்தனா வேலை பார்க்கப்ப என் வேலையை பார்த்து மிரண்டு போய் கொடுத்த வெகுமதி. பிச்சுவா பக்கிரி எனக்கு கொடுத்த வெகுமதி இது. பாம் பாஸ்கர் என்னைய பார்த்து பயந்து போய் கத்து கொடுத்த வித்தை இது. வித்தையா? பாம். இந்த வளையத்தை சடக்குன்னு பிடிக்கிட்டு படக்குன்னு இருந்தோம்னா ஒரு கூட்டமே க்ளோஸ். எது? இத புடுங்கனாவா? பாவி, இதை புடுங்க எடுத்துருப்பியா? வேடிக்கும்னா தூக்கி போடு. போட்டு ஐயோ, என் தம்பி ஐயோ ஐயோ எடுத்து என்கிட்ட கொடுக்க வர்றாரு. ஐயா, everybody listen, listen, listen. Make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. All right? Auditory emotional ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். நான் தான் லல்லு பேசுறேன். லல்லாவது லொல்லாவது யார் அது? லலிதா, உங்க பொண்டாட்டி. ஓ, லலிதாவா? என்ன விஷயம்? அவ்வளவு பொண்டாட்டி போனீங்களே, பத்திரமா போய் சேர்ந்தீங்களான்னு ஃபோன் பண்ணேன். அடி போடி, இது என்ன பெரிய பணம்? ஜஸ்ட் 25 lakhs. பல கோடிகளையே நான் லெப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்துன வேண்டி பொடி பைத்தியக்காரி. பேங்க்ல இருக்கும்போது போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போனை கட் பண்ணு. நான் ஏன் சார் கட் பண்ணணும்? கட் பண்ணாத, பேசு. பேசிக்கிட்டே இரு. இதெல்லாம் ஓம் பணமா? ஓம் பணமா? நீ போன் பில் கட்டுற. எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கு எல்லாம் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுறான். நமக்கு வேற டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? வெளியில் நிக்கிறது உங்க ஸ்கூட்டரா? ஆமா. ஃப்ரண்ட் டயரை மட்டும் ஒருத்தன் கலட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ,
ஏன்பா தாடிக்கார் அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்க. யா ஏய் கொஞ்சம் பேனை கொடுப்பா. சார் அது ஏன் ஃபார்ம் சார்? வேற எடுத்துக்கப்பா. சார் அது ஏன் பேனா சார்? வேற வாங்கிக்கடா. என்ன சார் இதெல்லாம்? எவ்வளவு டெபாசிட் பண்ண போற? 101 ரூபா. மொய் வைக்கிறியா பேங்க்குக்கு? நான் 25 lakhs டெபாசிட் பண்ண போறேன். புரியுதா? கம்முன்னு கொஞ்ச நேரம். என்னங்க சார் பேனா? நீங்க ஃபில் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். சார் உங்க ஷர்ட்ல இங்கு சார்? என் ஷர்ட்ல இங்கா? சான்ஸே இல்லையே. ஃபார்மை போட்டுங்க கடுப்புல சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ சார் சார் இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார். வேற பொட்டி வாங்கிக்கலாம். வேற பொட்டி வாங்குறதா? ஐயோ இப்ப எஎன்ன பண்ணுவேன்? என் பணம் இல்லடா, என் முதலாளி பணம்டா. உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா. மாமி நீங்க பாத்தீங்களா? சேட்டைகள் எவனோ சேட்டை பண்ணிட்டா. ஐயோ கவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ரெட்டிகாரும் இதுல இருக்கா? நாதியா? நானே நாதி இல்லாம போயிட்டதே. 25 லட்சம் எக்கடா போச்சு? 3-1 ஏன் 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா? லல்லு 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 என்னங்க என்னங்க ஆச்சு? 25 லட்சம் டி கவுண்டரோட பணம். அத நான் தொலைச்சிட்டேன்டி. தெரிஞ்சதுன்னா கண்டந்துண்டமா வெட்டிடுவானுங்க. ஐயோ ஐயோ அவனுக்குதான் வந்துட்டானுங்க. லல்லு தலையில விழ போகுது கல்லு. நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்டானுன்னா எனக்கு தெரியாது அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜன்னலா ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சிட்டியா? வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட்கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லங்க, இல்ல இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறல. இருக்கேன் பாப்பா உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இருக்கேன்டி, இப்ப இருக்கேன். 5 10 15 20 25 அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா இந்த பெட்டி உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. புடிச்சு 2 தட்டு தட்டின பொட்டியை போட்டு ஓட்டினேன். பொட்டியில இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனா, நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேரு சிவராமகிருஷ்ணன் சார். சரி சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா. இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா. இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. Everybody listen, listen, listen. Make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? அதையெல்லாம் தம்பிக்கு போட்டு. சரி. அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேண்டாம். அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல கொடு. நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். வாங்க தம்பி. எதுக்கு நைட் ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் நின்னுகிட்டே சாப்பிடுற? மேல உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல, அதுல உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆயிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பாணி? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மமெல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாமரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கேன். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு சொல்லட்டுமா? நாளையில இருந்து உனக்கு என்கிட்ட வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ண எனக்கே தெரியல சார். லல்லு
பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார் உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில வேலை டென்ஷன் ஒன்று பெருசா கிடையாது. 2 கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் த பெஸ்ட். சியர்ஸ். பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்னை மாமி மூலியமா கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். காட் இஸ் கிரேட். கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குற இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தர்றேன். தேங்க்ஸ். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா, இப்ப எதுக்கான கால்கள் எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல? நான் 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணையா? ஆனா அவன் என் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சுட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு செவனையும் போய்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படி முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண